ஹலோ யூஸ் நம்ம வயசு எப்படி இருக்கீங்க? நேற்று என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் சரியில்லை, அதனால் போட முடியல. முந்தா நேற்று நம்ம தளபதியோடைய பாடல் இறங்குச்சு. அந்த பாடலோட வைபை இன்னும் நிறைய பேர் குறையாமல் இருக்குது. நமக்கு வைபாக இருக்கோ இல்லையோ, ஆனால் மற்றவங்களுக்குலாம் வைத்தறிச்சலாக இருக்குது அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த 2 நாளாக இந்த ட்விட்டர் சோசியல் மீடியாவில் இந்த கொத்தடிமை கூட்டமும் நாய் தமிழர் குரூப்பும் பண்ணுற அழிச்சாட்டியமும் அட்ராசிட்டியும் இருக்குது பாருங்கள், சொல்லி மாளலைங்க. புலம்புறாங்க, அழுகுறாங்க, என்னென்னமோ கட்டுக்கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் யாரா நீங்கள், எங்கேருந்துடா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்களை பார்க்குறதுக்கு. அதுலேயும் ஒரு சிலர்லாம் வந்து காமெடி பண்ணாமல் ஒரு விஷயத்தெல்லாம் பேசுகிறான் பாருங்கள். என்னால் ஜீரணிக்கவே முடியல அந்த நாய்த்தமிழர் குரூப்பை சேர்ந்தவன்லாம். இப்படி சில சம்பவங்கள்லாம் வந்து இந்த பாட்டை சுற்றி நடந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு முக்கியமான சில விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதெல்லாத்தையும் தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் நம்ம இந்த பாட்டை வைத்து சம்பவம் செய்தவர்களை சம்பவம் செய்வது தான் இந்த வீடியோவின் நோக்கம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக தெளிவுபடுத்திக்கிட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். என்னோட சேனலுக்கு யாராவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா அப்படியே அந்த பட்டனை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் தட்டுவாங்க. அவங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணால் அவங்க 40 பேருக்கு 40 400 ஆகும், 400 4 லட்சம் ஆகும். எல்லாம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஜெஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது இந்த பாடல் இறங்கினதுக்கு அப்புறமா முதல் சம்பவமாக ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சம்பவங்க. இவங்க ரீசெண்டாக இப்போ அஜித் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்துச்சு. அந்த இன்டர்வியூ வச்சு ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதையை ஒன்று அரங்கேற்றம் செஞ்சாங்க இந்த கொத்தடிமை கூட்டமும் நாய் தமிழர் குரூப்ஸும். பார்த்தீங்களா, அஜித் அவர்கள் விஜயை தான் தவறு சொல்கிறார், கூட்டத்தை கூட்டி இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன விஷயத்தை விட்டு வேறு விஷயத்துக்கு போயிட்டாங்க. அவர் சொன்னது என்னென்னா, விஜய் அவர்கள் மட்டுமே இந்த கரூர் சம்பவத்துக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்றத சொல்லி நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு அப்படின்னாரு. அதை விட்டுட்டாங்க, இத்து போன ஈத்துறீங்க. அதெல்லாம் விட்டுவிட்டு அவர் சொன்னதை அப்படியே மாற்றி போட்டாங்க பாருங்க. ஸோ இதை அஜித் அவர்கள் பார்த்துட்டு செம காண்டாயிட்டாப்புல. அவர் என்ன பண்ணார், திருப்பி ஒரு 4-5 நாள் கழித்து பாண்டேக்கு இன்டர்வியூ கொடுக்குற இதில் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்தை தவறாக சில மீடியா பீப்புள் திரிச்சு போடுறாங்க, இது மிக மிக கண்டிக்கத்தக்கது, இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத வார்னிங் மோட்லேயே கொடுத்தாப்புல அஜித். இந்த வார்னிங் மோட் கொடுத்ததுக்கப்புறமா அது வரைக்கும் கிளிஃபாக இருந்த அஜித் அண்ட் விஜய் அவர்களுடைய இந்த ஃபேன் வார் சண்டை அப்படின்றது எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள். இது எந்த தேட்டரில் போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அஜித், விஜய், தலை, தோனி எல்லாரையும் காம்பினேஷனாக போட்டு ஒரு குரூப்பாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இறக்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. செமையான ஒரு விஷயம் அது. அதாவது ஒரு விஜய் அவர்களுடைய படம் வந்துச்சுன்னா அஜித் ஃபேன்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ரஜினி ஃபேன்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து வேணுங்கன்னே கிண்டல் பண்ணுவாங்க, படத்தை டீக்ரேட் பண்ணுவாங்க, விஜய் பற்றி குறை சொல்லுவாங்க, பாட்டு சரியில்லை, டான்ஸு சரியில்லை, மியூசிக் சரியில்லை, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது அவங்களுடைய வேலை. அதே வயசு வருஷாவும் நம்மளும் பண்ணுவோம். அவங்களுடைய இப்போ அஜித் தலை படம் இறங்குச்சு அப்படின்னா படாமாடா அது பாட்டாது, இவர் நடிச்சிருக்காரு, அப்படி பேசுகிறாரு, இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறது. ஸோ இப்படி ஒரு ஃபேன் வாராக இருந்த இந்த விஷயத்தை இந்த இத்து போன ஈத்தரிங்க என்ன பண்ணிட்டாங்க, கொத்தடிமை கூட்டமும் நாய் தமிழர் குரூப்ஸும் வேணுக்குனே நோண்டி விட்டனால அஜித் அவர்களுடைய அந்த ரியாலிட்டியான ஃபேஸ் அவர் காமிச்சதுக்கப்புறம் மொத்த பேருக்கு ஆப்பு. தலையோட ஃபேன்ஸ் வந்து அவர் சொன்னால் சில டைம் கேட்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கேட்டுட்டு ஒட்டுமொத்த பேரும் இப்போ விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இவங்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபேர். அதாவது நம்ம ஒன்று நினச்சி பண்ணுவோம், ஆனால் வேற ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு இந்த கொத்தடிமை கூட்டத்துக்கும் இந்த நாய் தமிழ் குரூப்ஸும். ஸோ இதில் இந்த நாய் தமிழ் குரூப்ஸ் காண்டாயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அஜித்தை வந்து கடிச்சு கொதற ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் நேற்று தாண்டா அவர் அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டு இருந்தீங்க, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுத்தோன்னே அப்படியே மாற்றி பேசுகிறீங்க, நீங்களாம் என்ன ஜென்மங்கடா அப்படின்ற மாதிரி தான் இவங்களை பார்த்து நம்ம கேட்க தோணுது. இப்போ அஜித் படம் விசுவாசத்தை பார்த்து ஓட வச்சது யாரு? நாங்கள் தானே ஓட வச்சோம். இப்போ அதில் ஒரு ஃபைனல் டச் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஜித் ரசிகர் வந்து சீமானு கோட் பண்ண மாட்டாங்க, விஜய் ரசிகர் வந்து சீமானு கோட் பண்ண மாட்டாங்க, அப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடும்.
நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு போயிருங்கிறான். இதில் ஒன்று நல்லா சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுங்க. இதுவரை விஜய் படத்தை ஓட்டுனது யாருன்னா நாம் தமிழர் கட்சிக்காரன் தான். இதுக்கு மேலே ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் கூட ஜனநாயக படம் பார்க்க மாட்டா. ஜனநாயக படம் எப்படி பிளாப்பாதுன்னு மட்டும் பாரு. இந்த ஈத்தர் இருக்கான்ல, இவனுக்கு உண்மையானுமே ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுங்க. ஏன்னா அன்பில் மகேஷை விட செம்மையாக நடிக்கிறான். ஒரு காமெடியான விஷயத்த சிரிக்காமல் அப்படியே வந்து டெலிவரி பண்ணுறான் பாருங்க. வேற லெவல். அது எப்படி அது எனக்கு சத்தியமாக சிரிப்பு வருதுங்க. அஜித் படத்தை ஓட வச்சதோ விஜயர்களுடைய படத்தை ஓட வச்சதோ நாம் தமிழர் தம்பி இவங்க தான் வந்து ஓட வச்சாங்களாம். ஏண்டா உங்கள் ஒட்டுமொத்த ஓட்டே 36 லட்சம், அதுவும் போன வருஷம் தளபதி அவர்கள் அவர் வாய்ஸ் கொடுத்தனால வந்தது. இல்லைன்னா அதுக்கு கீழே. ஏண்டா உங்கள் 20 லட்சம் பேர் பார்க்குற இந்த இதில் தான் வந்து தளபதியும் அஜித்தும் வந்து 150 கோடி 200 கோடி வசூல் இடத்துக்கு போகிறாங்களடா. அறிகட்ட முட்டா பயலுகளா. அந்த அளவுக்கு அறிவு உங்களுக்கு இல்லைன்றனால தானே இன்னை வரைக்கும் நீங்கள் அடிமுட்டாளாக இருக்கிறீங்க. உங்கள் அண்ணன் என்ன டெபாசிட் வாங்காமல் அவன் சுற்றிக்கிட்டே திரிகிறான், அவன் பின்னாடி பண்ணாட மாதிரி போய்கிட்டே இருக்கிறீங்க. புத்தி கெட்ட பரதேசிங்களா. அது புரியலை உங்களுக்கு. அதை விட்டு இவங்க வந்து படத்தை ஓட வச்சாங்களாம். ஏன் நீங்கள் பார்க்காம தான் இருங்களேன்டா. நீங்கள் தான் தமிழ் தேசியம் சினிமா இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியாதுல்ல, அப்புறம் இன்னும் மயிருக்கு நீங்கள் போய் படம் பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். உங்கள் அண்ணன் நடிகர் நாடாடக்கூடாதுன்னு சொல்கிறாப்புல, நடிகரை வந்து பின்னாடி போகாதுன்னு சொல்கிறாப்புல, அப்புறம் என்ன மயிருக்கு இட்லி கடையில் போய் உட்காந்து பார்த்து இன்பநிதி உதயநிதி எல்லா நிதியும் வந்து பாராட்டிகிட்டு இருக்காரு. எதுக்கு எல்லாரும் காலையும் கழுவி குடிச்சிட்ருங்க அந்த ஆள்? ஏண்டா ஒன்று நடிகரை நீங்கள் அதிக ஆதரிக்கக்கூடாது. சினிமா அப்படின்றது மோகம், சினிமா அப்படின்றது தான் மக்களை வந்து இங்கே வந்து புத்தி இல்லாமல் அறிவு இல்லாமல் ஆக்குதுன்னு நீங்கள் ஒரு கருத்து எடுத்து வைக்கினா அப்புறம் என்ன மயிருக்கெல்லாம் போய் நீங்கள் அந்த படங்களில் பார்க்குறீங்க அப்படின்னு தான் கேள்வி. நீங்கள் எப்படாது இது வந்து இதை வந்து நாரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போய் திங்கிறீங்க. அந்த கேரக்டராக இருக்கீங்கடா நீங்கள். சத்தியமாக சொல்கிறேன்டா. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் ஆதரிக்கக்கூடாது. நீங்கள் சினிமா துறையை இல்லை சினிமாவிலேருந்து வர ஒரு நபரை அரசியலில் எதிர்க்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த துறையை நீங்கள் ஆதரிக்கக்கூடாதுல்ல. சினிமா அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் ஆதரிக்கக்கூடாதுல்ல. எதுக்கு ஆதரிக்கிறீங்க? எதற்கு நடிகரை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க? எதுக்கு அந்த சாட்டத்தை நம்ம மஞ்சப்பொடி மாமா பையன்லாம் உட்காந்துட்டு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நேற்று வந்து அப்படி வாழைப்பழம் மாதிரி பேசினா இன்றைக்கி என்னன்னா வாழைப்பழம் வைக்கி வந்த வலுவட்ட மாதிரி பேசி தெரியுனா எதுக்கு? நீங்களாம் சோறு திங்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. ஆனால் இதை தான் திங்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சு திங்கிறீங்களா தெரியாமல் திங்கிறீங்களாடான்னு அந்த ஒரு சந்தேகம் தான் இருக்குது. அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிங்கன்னா ஆளுக்கு மாற்றி ஊட்டி விட்டு பாருங்கடா. அப்போ நாத்தத்தை அடி தான் தெரியும். சரியான நாத்தம் பிடிச்ச பயில இருக்கீங்களா ரே சை. சரி, இந்த போன ஈத்தரம் தான் எப்படின்னா இந்த கொத்தடிமை கூட்டம் பார்த்தீங்கன்னா அவங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்க. யார் இப்போ ரீசெண்டாக ஒரு பரதேசி ஒருத்தர் இருந்தான்ல மீசை வச்சு தெரிவானே, கேட்டால் தன்னை ஒரு பத்திரிக்கையாளன்னு சொல்லிட்டு மாமா வேலை பார்க்குற அவனு ஒரு மஞ்சப்பொடி தான். ரீசெண்டாக கூட தளபதியோட பஸ்ஸில் அவன் ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் எடுத்து அனுப்பி விட்டுருந்தோம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க சாட்சியோட சொன்னான்ல கரூரில் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க, அங்கே வந்து நடிகை எல்லாம் வண்டிக்குள்ளே இருந்தாங்கன்னு. அப்புறம் நடிகை கூட இவங்களோட ஃபேமிலி உள்ளே இருந்துச்சு போல இவங்க வழக்கு பிடிச்சிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட ஜென்மம் தான் இந்த நாய். இந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னா அங்கே வந்து ஜனநாயக படத்துக்காக ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணான். அதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த பாட்டில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வருது. அந்த ஃப்ரேமை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். கேவலமான அரசியல், கேவலமான அரசியல். இப்போ நீங்கள் இந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃப்ரேமை பார்த்துட்டு இதுக்காக தான் வந்து ஜனநாயக ஷூட்டிங்கில் வந்து கரூருக்கு இந்த ஒரு ஃப்ரேமுக்காக அந்த ஷூட்டிங் எடுத்தாங்களாம். ஏண்டா நாயே, அவர் மாஸ்டர் படத்துலேருந்தே பஸ்ஸு மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிறது அப்படின்றது அவருடைய ஒரு ட்ரேட்மார்க்காக ஒரு ட்ரெண்ட் செட்டராக வச்சார். அவர் அன்றைக்கி செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறதுக்கான ஒரு வேலையில் தெரியுறீங்க. அவர் அன்னையிலேருந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காருன்னா அப்போ அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு வந்து ஃப்ரேமில் இன்றைக்கி பண்ணுறதாடா பெரிய விஷயம். இந்தளவு கூட உங்களுக்கு மூளை கிடையாதாடா? எனக்கு புரியல. இதெல்லாம் எப்படி மக்கள் நம்புவாங்கன்னு நினச்சி நீங்கள் போடுறீங்களே, எனக்கு புரியல. ஆனால் அந்தளவுக்கு முட்டாள்தனமான மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் நம்புறீங்களே. சம்டைம்ஸ் அதை நம்பி தான் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னமும் இந்த திமுகவுக்கு பணிவிட செய்கிற அடி வருடி விடுற வேலையை பார்க்குற ஆட்கள் இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தை நம்புறதுக்கான ஆட்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்றத நானும் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் அந்த முட்டாள்தனத்தை எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறது தான் இன்றைக்கி தமிழக வெற்றி குழுத்தோட பிரதான கடமையாக பிரதான வேலையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாம் தெளிவடைஞ்சு உங்களை மாதிரி தருதலைங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்குன்னு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்து நின்றுருக்காங்கடா தருதலைங்களா. அப்புறம் இந்த ஜனநாயகன் பாட்டில் தளபதி வந்து டான்ஸ் வந்து செம்ம போட்டிருக்காரு அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் ஹை பீட் ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்குது, அதை தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு பிடிக்கிற அந்த மோட்லேயே முடிச்சிட்டாரு. பாட்டு என்னமோ வந்து தளபதி கச்சேரியாக இருந்தாலும் இது தமிழ்நாட்டுக்கான ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான பாட்டுன்னே சொல்லலாம். அதாவது ஒரு அரசியல் கலந்த பாடல் தான், முழுக்க அரசியல் தான். 3 பேர் வாய்ஸில் இந்த பாட்டு வந்திருந்தாலுமே தளபதி அவர்களுடைய அந்த போர்ஷன் வாய்ஸ் வருது இல்லை, அது கம்ப்ளீட்டாகவே அரசியல் தான்.
அதாவது அவர் சொல்கிறாருல அந்த ஹிந்தியில் வர வார்த்தைகளாக இருக்குன்னு சொல்லிட்டு பையான்ற வார்த்தையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தையும் இழுக்கிறாரு, அதுக்கப்புறம் தெலுங்கையும் இழுக்கிறாரு. இப்படி பல மொழிகளையுமே அவருடைய அந்த பாடலில் வந்து கொண்டு வர்றாரு. விச் மீன்ஸ் நான் எந்த மதத்துக்கும் எந்த மொழிக்கும் எந்த கேஸ்ட்டுக்கும் நான் சம்மந்தம் இல்லை, நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்றது அந்த பாட்டு மூலியமாக மிக தெளிவாக வந்து விவரிக்கிறார். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ், அப்புறம் அம்பேத்கர், இவங்களுடைய 3 பேருடைய சிலையும் வந்து இந்த பாட்டில் காட்டுறாரு. இதெல்லாம் இந்த பண்ணாடிங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா, இதெல்லாம் இந்த பண்ணாடிங்களுக்கு காது கேட்கலையா. இவர் டான்ஸ் ஆடும்போது பக்கத்தில் பூஜா ஹெக்டே டான்ஸ் ஆடுறது பார்த்தீங்களா, சாரி கட்டிக்கிட்டு கொஞ்சம் கிளாமரா. உடனே ஒரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகக்கூடியவர் இப்படி டான்ஸ் ஆடலாமான்னு கேட்குறாங்க. இத்து போன ஈத்துறீங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவர் டான்ஸ் ஆடுறது தப்புனா, தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சராக இருக்கிறவர் ட்விட்டர் பக்கத்து சார் இன்ஸ்டா பேஜில் ஏன்டா ரீபோஸ்ட் போடுறான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. இத்து போன ஈத்துறீங்கள்ட்ட ஏண்டா அவர் உட்காந்துக்கிட்டு நிவ்யாக்கு பவ்யமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது உங்களுக்கு பெருசாக படலை. இவர் ஒரு படத்தில் நடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, பக்கத்தில் நின்று பொண்ணு கிளாமரா ஆடுறது உனக்கு தப்பாக தெரியுதா? சேரீயில் பொண்ணு ஆடுறது உனக்கு கிளாமராக தப்பாக தெரியுது அப்படின்னா அது உன் பார்வையோட குற்றம். தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தில்ன்றது சேரீ அப்படின்றது. அப்போ சேரீயை கட்டி டான்ஸ் ஆனால் உனக்கு ஏன் தப்பாக தோணுது? அப்போ நீ தப்பானவன், உன் பார்வை தப்பானவன். திருட்டு முன்னேற்ற கழகனாவே எல்லாமே திருட்டு போயிலுங்க, எல்லாத்தையும் தப்பாக தான் பார்ப்பீங்க. பொம்பளைங்கன்னா நாக்க தொங்க போட்டு போய் நாய் மாதிரி அலையிற நாய்ங்க நீங்கள். அதனால தான் கண்ட இடத்துல கை வைக்கிறீங்க. கோவையில் பொண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறாங்க, பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் பூந்து ஆப்படிக்கிறாங்க, அப்பையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க. உங்களுக்கு பொண்ணுங்கனாவே போதைப் பொருள், அதனால் நீங்களாம் இப்படி தாண்டா பேசுவீங்க, பிச்சைக்கார பயலுங்களா. ஃபைனலாக இந்த நாய் தமிழ் குரூப்ஸோட ஒப்பாரி வந்து எதில் வச்சு முடித்தாங்க தெரியுமா? அவனோட அண்ணனுக்கு வந்து நேற்ற பிறந்த நாள் போல இருக்குது. அவன்லாம் ஏன்டா பிறந்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு என்னடா பிறந்த நாள் வேறு கொண்டாடுறது, அவனுக்கு வந்து வாழ்த்து சொல்லலையா, அதனால் வயிற்றுச்செல்லாம் குவிக்கிறாங்க. ஏண்டா வாழ்த்து செல்கிற தகுதியை அந்த ஆள் இழந்துட்டான், வாழ்த்து பெறுற தகுதியை இழந்துட்டான். புரியுதா? போன வருஷம் இதே சீமானுக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து சொன்னார். எப்போ சொன்னார்? உங்கள் நொன்ன விஜய் அவர்கள் வந்து இந்த பக்கம் நிலையில் அந்த பக்கம் நிலையில் நடுவில் நின்னா லாரி அடிச்சுட்டு செத்து போயிடும்னு சொன்னார் தெரியுமா? அந்த டைலாக்லாம் பேசி முடித்ததுக்கு அப்புறமாவும் பெருந்தன்மையாக இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடிக்கணுன்றதுக்காக அவரை பற்றி எந்த ஒரு விமர்சனம் பண்ணாமல் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னவர் தான் விஜய். ஆனால் உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான்? ஸ்டாலின் காலில் போய் விழுந்து காலை நக்கி விட்டு இன்றைக்கி என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி இத்து போன ஈத்தரை, இன துரோகி, தேச துரோகி, அவனை அப்படி வேணாம் சொல்லலாம், என்ன மாதிரி ஜென்மம் வேணாம் சொல்லலாம். அவன் காசுக்காக மாறடிக்கிற நாய், இந்த மாதிரி எச்சக்களை புறம்போக்குக்கு எப்போ வாழ்த்து சொல்ல முடியும்? அவன் ஒரு மனுஷனா? அவனுக்கு ஒரு வாக்கு, ஒரு நாக்கு, ஒரு வாக்குன்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளை கழிச்சு ஒன்று. மாற்றி பேசுகிற மஞ்சள் பொடியெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருக்க. இவனே ஒரு மாற்றி பேசுகிற நாய், அவனையும் இங்கே கூட வச்சுக்கிறாங்க. இவனுக்கு ஒரு வாழ்த்து மயிறு வேற கேடு. இவனை வாழ்த்துறது ஒன்று தான், பேண்டு விட்டு போகிறது ஒன்று தான்டா. அந்த கிஸ்ட்டு தான்டா இவன்லாம். இவனுக்கு எப்போ வாழ்த்து சொல்ல முடியும்? அந்த தகுதியெல்லாம் சீமான் இழந்துட்டான். புரியுதா? அதனால தான் இந்த வாட்டி வாழ்த்தும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. தூக்கி போட்டு மிதி, கூலியில் போட்டு போத, அவ்வளோதான். 2022 முடிச்சிடா சோழி உங்களுக்கு. இதுதான் எங்களுடைய டார்கெட்டு. ஸோ அதனால் இந்த வாழ்த்து இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. வசம் வேணால் நிறையா இன்னும் கொஞ்சம் கொடுக்குறோம், வாங்கிக்கிங்க. இல்லை விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிருங்க. இது மட்டும்தான் நீங்கள் எங்களுக்கு இல்லை, தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய நல்ல வேலைன்னா இதை செய்யுங்கடா. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் அண்ணன் ஆத்மா சாந்தி அடையும் அவர் போய் சேர்ந்ததுக்கப்புறமா. எனியோ மக்களே, இவங்க நம்ம இதுக்கு மேலே எப்படி திட்டுறது என்ன பண்ணுறது நமக்கு தெரியல. இவங்கெல்லாம் இத்து போன ஈத்திரங்க இப்படி தான் இருப்பாங்க. சரி, நம்ம அடுத்தடுத்து இனி வரப்போகிற காலங்களில் ஏகப்பட்ட தில்லாலங்கடிஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது திமுக சைட்லேருந்து. அதிலே முக்கியமாக இந்த எஸ்ஐஆர் வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த தேர்தலுக்கான இந்த பேரை நீக்கிறது, பேரை சேர்க்கிறது, அந்த ஒரு செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் நாளைக்கு விவரிப்போம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். உங்களுடைய கவனத்திற்கு அது தேவை. அது இருந்தால் தான் நீங்கள் ஓட்டு போட முடியுன்றதை மறந்துடாதீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி இதோட முடிச்சு என்ன செய்யணும், வேட்டைக்கப்படுது.